ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ் தொல்லியல் ஆய்வு களங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது, என்னென்னலாம் ஆய்வு பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் வந்து கண்டிப்பாக டிஎன்பிசியில் 20 கொஸ்டின் வர்றதா சொல்லியிருக்காங்க யூனிட் 6ல். ஸோ வாங்க இதை நம்ம பார்த்துடலாம். பல்லாவரம் வந்து 1863 ராபர்ட் ஃப்ரூஸ்புட் அப்படின்றவரால் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இங்கே வந்து எலும்பு ப்ளஸ் கற்கருவிகள் எடுத்தாங்க. இந்தியாவின் முதல் கல்லாயுதம் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா பல்லாவரம். நெக்ஸ்ட்டு ஆதிச்சநல்லூர், இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம், தாமிரபரணி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. 1876 ஆன்டிரு ஜோகோர் அப்படின்றவங்க தான் முதல்ல ஆய்வு மேற்கொள்கிறாங்க. 1899 1905 வரை அலெக்சாண்டர் ரீ அப்படின்றவங்க இங்கே ஆய்வு மேற்கொள்கிறாங்க. 1914 தான் முதல் அகழாய்வு நடக்குது. அதுக்கப்புறம் 2004 சத்தியமூர்த்தி அவங்க வந்து இது அகழாய்வு செஞ்சுருக்காங்க. இரும்பு கால வாழ்விடம் அப்படின்றத கண்டறிஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல நிறையாவே கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. அது என்னலான்ட்டு பார்ப்போம். இங்கே வந்து 160க்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாலி எடுத்திருக்காங்க. நெற்றியில் கட்டக்கூடிய நெற்றி பட்டம் வந்து தங்கத்தால் ஆன நெற்றி பட்டத்தை இங்கே எடுத்திருக்காங்க. 32 வகையான இரும்பு கருவிகளும் இங்கேருந்து எடுத்திருக்காங்க. நீர் மற்றும் கழிவு நீருக்கான மேலாண்மை அமைப்பு இந்த இடத்துல இருந்ததாக சொல்கிறாங்க. 29 வரிசை செங்கற் கட்டுமானத்தினால நீர் வடிகால் அமைப்பு அமைஞ்சிருக்கு. ஒன்றன் மீது ஒன்று அடுக்கப்பட்ட 9 சுடுமண் குழாய்கள் இங்கே பார்த்துருக்காங்க. ஸோ ஆதிச்சநல்லூர் அப்படின்னாலே முதுமக்கள் தாலி, தங்க நெற்றி பட்டம், இரும்பு கருவிகள், கழிவுநீர் மேலாண்மை அமைப்பு பார்த்துருக்காங்க. செங்கற் கட்டுமானம் இங்கே இருந்திருக்கு. 9 சுடுமண் குழாய்கள் இருந்திருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழடி அப்படின்றது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. வைகை நதிக்கரையில் இருக்குது. முதல் கட்ட அகழாய்வு வந்து 2015 வந்து இங்கே பார்த்துருக்காங்க. கண்மை தீட்டும் கருவி, இரும்பு உருக்கும் உலை, சிவப்பு பானை ஓடு, இதெல்லாம் இங்கேருந்து எடுத்திருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. கண்மை தீட்டும் கருவி, இரும்பு உருக்கு உலை, சிவப்பு பானை ஓடு. இந்த சிவப்பு பானை ஓடு வந்து 2ஆம் நூற்றாண்டில் இருந்த ரோம் அப்படின்ற இடத்துல கிடைச்ச அரிட்டைன் வகை பானை மாதிரியே இருக்கான். ஸோ அங்கேயும் இங்கேயும் வந்து வணிகங்கள் நடந்திருக்கலாம் அப்படின்றத சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு கொர்க்கை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம், தாமிரபரணி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. 1968 தமிழக தொல்லியல் துறை வந்து இங்கே வந்து அகழாய்வு நடத்தியிருக்காங்க. இங்கே வந்து சங்கு தொழிற்கூடம் காணப்பட்டிருக்கு. எங்கே கொர்க்கையில் சங்கு தொழிற்கூடம். நெக்ஸ்ட்டு சிவகலை இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில், இதுவுமே தாமிரபரணி நதிக்கரையில் தான். 2019 முதல் கட்ட அகழாய்வு இங்கே நடத்தியிருக்காங்க. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஃபேமஸ் ஆகுறது இந்த சிவகலை தான். இங்கே தான் வந்துட்டு சிந்துவெளி நாகரிக மக்களையும் ஓவர்டேக் பண்ணி இவங்க வந்து இங்கே நகர அமைப்பு, இரும்பு பொருட்கள் எல்லாமே இவங்க வந்துட்டு யூஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பையம்பள்ளி, இது எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. 1960 இந்திய தொல்லியல் துறை வந்து முதல் கட்ட அகழாய்வை இங்கே நடத்தியிருக்கு. இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று வந்து இங்கே இருக்குது. உருக்கப்பட்டதற்கான சான்று பையம்பள்ளியில். மண்பாண்டங்களும் வேளாண்மை செய்ததற்கான சான்றும் இங்கேருந்து எடுத்திருக்காங்க. எங்கன்னு பார்த்துக்கோங்க, பையம்பள்ளியில். நெக்ஸ்ட்டு வந்து கொடுமணல் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு மாவட்டம். எந்தெந்த பிளேஸ் எங்கெங்கே இருக்குன்றதே மேட்ச் த ஃபாலோவிங்கில் வரலாம். ஸோ மைண்டில் வச்சு படிச்சுக்கோங்க. ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. நொய்யல் ஆற்றின் கரையில் இருக்குது கொடுமணல். 1980 1990 இங்கே வந்து அகழாய்வு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. 2012 தான் முதல் கட்ட அகழாய்வு நடந்திருக்கு. ரோமானிய நாணய குவியல்கள் வந்து இங்கே எடுத்திருக்காங்க. நூல் சுற்றி வைக்கிற ஒரு சுழல் அச்சும் இங்கேருந்து எடுத்திருக்காங்க. எங்கன்னு பார்த்துக்கோங்க, கொடுமணலில். நெக்ஸ்ட்டு வந்து பொருந்தல், இது எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. இரும்பாலான கதிரருக்கும் அருவாள் வந்து இங்கேருந்து எடுத்திருக்காங்க. அரிசி நிரம்பிய பானை, அதுவும் இந்த பொருந்தல்லேருந்து எடுத்திருக்காங்க. அதாவது அரிசி நிரம்பிய பானையும் கதிரருக்கும் அருவாளும் பொருந்தல். நெக்ஸ்ட்டு வந்து அரிக்கமேடு, இது எங்கே இருக்குது அப்படின்னா பாண்டிச்சேரியில். ரோமானிய மட்பாண்டங்கள் வந்து இங்கேருந்து எடுத்திருக்காங்க. ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை வந்து இது உறுதிப்படுத்துது. அங்கே இருக்கிற மண்பாண்டங்களோட வேலை அமைப்பும் இங்கே இருக்கிற மண்பாண்டங்களோட வேலை அமைப்பும் ஒன்று போல் இருக்கான். ஸோ அப்போ அங்கேருந்து இங்கே இவங்க வாங்கியிருக்கலாம், இல்லை இங்கேருந்து அவங்க அங்கே வாங்கியிருக்கலாம். ஏதோ ஒன்று வந்து நடந்திருக்கு. அப்போ வணிக தொடர்பை உறுதி செய்யுது. நெக்ஸ்ட் வந்து அழகன்குளம், இது ராமநாதபுரம் மாவட்டம். கப்பலின் உருவம் பொறித்த சுடுமண் களம் வந்து இங்கேருந்து எடுத்திருக்காங்க. இது எப்போ இருந்து வந்து இங்கே வந்து கள ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னா 1980களில் ஆரம்பம். இப்போ கப்பலில் இருக்கிற உருவம் பொறித்தது எங்கே அப்படின்னா அழகன்குளம். கண்மை தீட்டும் கருவி எங்கேருந்து எடுத்தாங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு முதல் கட்ட அகழாய்வாக 8 இடங்களில் ஆய்வு நடத்தியிருக்காங்க. அது எந்தெந்த இடம் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க.
திருமலாபுரம் அப்படின்றது தென்காசி மாவட்டம், சென்னானூர் அப்படின்றது கிருஷ்ணகிரி மாவட்டம், கொங்கல் நகரம் அப்படின்றது வந்து திருப்பூர் மாவட்டம், மருங்கூர் அப்படின்றது வந்து கடலூர் மாவட்டம். இங்கெல்லாம் முதல் கட்ட அகழாய்வு நடந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒரு பிளேஸு வெம்பக்கோட்டை அப்படின்றது எங்கே இருக்குன்னா விருதுநகர் மாவட்டம், விஜய கரிசல் குளம் அப்படின்ற இடத்துல தங்க அணிகலன்களும் பகடக்காய்களும் சுடுமண்ணால் செய்யப்பட்ட தொங்கட்டான்களும் இந்த இடத்துல இருந்து கிடச்சிருக்கு. இது வந்து வைப்பாறு ஆற்றின் கரையில் வந்து இந்த வெம்பக்கோட்டை வந்து அமைஞ்சிருக்கு. நுண்காலம் முதல் இடைக்காலம் வரை இந்த பொருள்களை வச்சு வகைப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான டேட்டா, 2023 தமிழக அரசு ஆய்வுகள் மேற்கொண்டது வந்து எங்கெங்க அப்படின்றத பார்ப்போம். கீழடி வந்து சிவகங்கையில் 9வது கட்ட ஆய்வு. கீழனமண்டி இது வந்து எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலையில், இங்கே வந்து முதல் கட்ட ஆய்வு. பொற்பனைக்கோட்டை வந்து புதுக்கோட்டை, இங்கேயும் முதல் கட்ட ஆய்வு. பூதிநத்தம் அப்படின்றது தர்மபுரியில் இருக்குது, இங்கேயும் முதல் கட்ட ஆய்வு. வெம்பக்கோட்டை விருதுநகர், இது 2ஆம் கட்ட ஆய்வு. துலுக்கர்பட்டி அப்படின்றது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. கங்கை கொண்ட சோழபுரம் எங்கே இருக்குன்னா அரியலூரில் இருக்குது. பட்டறை பெரும்புதூர் இது எங்கே இருக்குது அப்படின்னா திருவள்ளூரில் இருக்குது. இங்கே வந்து 3ஆம் கட்ட ஆய்வு. ஃப்ரெண்ட்ஸ், இதை ரொம்ப போட்டு லாஸ்ட் நேரத்தில் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். எந்தெந்த பிளேஸு எங்கே இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கோங்க. எந்தெந்த பிளேஸ்லேருந்து என்னென்ன எடுத்தாங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க போதும். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.